அடுத்ததாக இஸ்ரோ தரப்பில் EOS-8 என்ற அந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுகிறது. இது சார்ந்த நேரலையை தற்போது நாம் பார்க்கிறோம். சிறிய ரக வெஹிக்கிள், அதாவது ஸ்மால் சேட்டலைட் என்று சொல்வார்கள், அந்த SSLV D3 வகை மூலமாக EOS-8 என்ற அந்த செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்படுகிறது. அந்த செயற்கைக்கோளை ஏவுவதற்கான கவுண்ட் டவுன் தற்போது தொடங்கி இருக்கிறது. அதனை நாம் நேரலையில் பார்க்கிறோம். சரியாக 9:17 மணிக்கு இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. 1 மணி நேரத்தில் அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் அது நிலைநிறுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த EOS-8 என்பதனுடைய பயன்பாடு என்ன என்பது சார்ந்த தகவல்களையும் நம்மோடு விருந்தினர்கள் இணைந்து பகிரவிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவதற்கான அந்த கவுண்ட் டவுன் தொடங்கி இருக்கிறது. அது சார்ந்த நேரலையை நாம் பார்க்கிறோம். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து அது விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. Propulsion technology through the launch of RH-560 sounding rocket from SDSC Shar. Today we are gearing for the SSLV D3 EOS-08 mission from SDSC Shar. We are about 1 minute 30 seconds from the launch. அறிய உதவும் EOS-8 வகை செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களையும் கருத்துக்களையும் பகிர்வதற்காக நம்மோடு மூத்த விஞ்ஞானி திரு நெல்லை முத்து இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இந்த EOS-8 வகை செயற்கைக்கோள் இதனுடைய பயன்பாடு என்ன? தற்பொழுது இது விண்ணில் செலுத்தப்படுவதனுடைய முக்கியத்துவம் என்ன சார்? குறிப்பாக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தினுடைய ஒரு முக்கிய ஒரு பயணம் இது. ஏனென்றால் இது குலசேகரப்பட்டினத்தில் உருவாக இருக்கின்ற ஏவுதளத்திலிருந்து செலுத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நடுத்தர ரகம் என்றாலும் கூட அதனை சிறிய செயற்கைக்கோள் ஏவுகலன் என்ற வகையில் செலுத்துகின்றோம். இதனுடைய 3வது பயணமாக அமைகின்றது. ஸ்ரீஹரிகோட்டாவினுடைய முதல் ஏவுதளத்திலிருந்து இது செலுத்தப்படுகின்றது. இதில் வைத்து அனுப்பப்படுகின்ற முக்கிய செயற்கைக்கோள்களில் முதன்மையானது என்று பார்க்கும் பொழுது நீங்கள் குறிப்பிட்ட EOS என்கின்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள், அதுதான் இதில் முக்கிய இடம் வகிக்கின்றது. இது பூமியை கண்காணிக்கின்ற அமைப்பு. அது இதனுடைய ஸ்பேஸ் கிட்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பினுடைய ஒரு 200 கிராம் எடை கொண்ட ஒரு கிட்ஸ் என்கின்ற ஒரு செயற்கைக்கோளும் இதில் வைத்து அனுப்பப்படுகின்றது. ஆக இந்த வகையில் இந்த செயற்கைக்கோள் ஏவு திட்டம் என்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. இதனுடைய திட்டம் என்பது முன்பெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது விண்ணில் செலுத்தப்படுகிறது SSLV D3. அதனை நேரலையில் பார்க்கிறோம். Superb liftoff of SSLV D3 EOS-08 mission. Sleek rocket searing through the skies. जी हाँ, यह सफलतापूर्वक उत्थापन SSLV D3 लॉन्च व्हीकल का 20 सेकंड और यह अपने उद्दिष्ट दिशा की ओर बढ़ चला है. सभी तंत्र सामान्य रूप से कार्य करते हुए. Clear weather here in Sriharikota and a good visibility for the flying rocket. प्लस 40 सेकंड यह तीसरी उड़ान SSLV की अपनी विश्वसनीयता सिद्ध करते हुए यह प्रमोचन यान निकल चला है अपनी उद्देश्य कक्षा की ओर. The action time of SS1 is 115 seconds. Flex nozzle for pitch and yaw steering. Fin tip actuation for the passive roll control. फर्स्ट स्टेज परफॉर्मेंस नॉर्मल. यहाँ प्रथम चरण का निष्पादन पूरी तरह सामान्य. इसका कार्यकाल लगभग 115 सेकंड का होगा. इस दौरान यह लगभग 2500 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न करता हुआ यान को दिशा की ओर ले जा रहा है. An altitude of close to 68 kilometers in 114 seconds.
plus 2 minutes. Shar and Trivandrum tracking stations are currently acquiring the data. Stage ignited, first stage separated. जी हाँ, इस कड़ी में जैसा निर्धारित था द्वितीय चरण का प्रज्वलन शुरू हो चुका है तथा प्रथम चरण को सफलतापूर्वक यान से पृथक कर दिया गया है. We now have the confirmation of the completion of action of first stage, its separation, and the second stage already has ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து SSLV D3 மூலமாக EOS 8 உள்ளிட்ட செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து நம்முடைய மூத்த விஞ்ஞானி திரு நெல்லைமுத்துவிடம் பேசலாம். சார், தற்போது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு நேரத்தில் நிலைநிறுத்தப்படும்? இதனுடைய முக்கியத்துவத்தை தொடர்ந்து சொல்லுங்க. குறிப்பாக இது ஒரு 10-15 நிமிடங்களில் இதனுடைய பயணம் என்பது நிறைவு பெற்று அதனுடைய சுற்றுப்பாதையில், அதாவது தாழ்புவி சூரிய சுற்றுப்பாதையில் நடைபெறும். அதாவது வடக்கு தெற்காக வரக்கூடிய ஒரு சூரிய பாதையில் இது நிலைநிறுத்தப்படும். அதன் கூடவே அனுப்புகின்ற ஒரு குழந்தைகளுக்கான மாணவர் செயற்கைக்கோள் என்ற வகையில் கிட்சாட் என்கின்ற ஒரு அமைப்பினுடைய ஒரு 200 கிராம் செயற்கைக்கோளும் இதில் ஒரு பரிசார்த்த ரீதியில் அனுப்பப்பட்டிருக்கின்றது. இது விண்வெளியில் இருந்தபடி பூமியை கண்காணிக்கின்ற ஒரு முக்கியமான செயற்கைக்கோள். அதுவும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே இத்தகைய செயற்கைக்கோளை PSLV போன்ற ஒரு கனரக செயற்கைக்கோள் ஏவு வாகனங்களால் அனுப்பி கொண்டிருந்தோம். இப்பொழுது அதற்கு பதிலாக கனம் குறைந்த ஏறத்தாழ 120 டன் 140 டன் எடை கொண்ட ஒரு ஏவுகணை வைத்து இத்தகைய ஒரு செயற்கைக்கோளை 145 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோளை ஏறத்தாழ 475-500 கிராம் சுற்றுப்பாதையில் நாம் செலுத்துகின்றோம். இந்த வகையில் இது தனியார் அமைப்பு என்கின்ற வகையில் விண்வெளி துறையினுடைய ஒரு சார்ந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் என்கின்ற ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு நிறுவனம் இதை அனுப்புகின்றது. இது வர்த்தக ரீதியிலும் செலுத்தப்படுகின்ற ஒரு திட்டமாக பார்க்கப்படுகின்றது. இது உள்ளபடியே இது 3வது திட்டம். அதனாலே இது முக்கியத்துவம் வாய்ந்தது. இது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இத்தகைய செயற்கைக்கோள்களை, சிறு செயற்கைக்கோள் ஏவுகணங்களை நாம் எதிர்காலத்தில் தமிழகத்தில் உருவாக இருக்கின்ற குலசேகரப்பட்டினத்திலிருந்து நேரடியாக துருவப்பாதை நோக்கி செலுத்த வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பயணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இது தனியார் சார்ந்த ஒரு அமைப்புடன் கூடிய இந்திய விண்வெளித்துறையினுடைய முயற்சியாக இது அமைகின்றது. இந்த முயற்சி வெற்றி பெற நாம் வாழ்த்துகின்றோம். இதனுடைய செயல்பாடு என்பது எர்த் அப்சர்வேஷன் என்பதுதான் இதனுடைய முக்கியம். அதாவது செயற்கைக்கோள் அங்கு பூமியை சுற்றி வருகின்ற பொழுது சூரிய ஒத்தியக்க பாதையில் அது சுற்றி வருவதாக அமைக்கின்ற பொழுது அது முழு நேரமும் சூரிய வெளிச்சத்தில் நம்முடைய இந்தியாவுடைய நிலப்பரப்பினை படம் பிடிக்கின்ற வகையில் அமையும். அந்த வகையில் இது ஒரு குறிப்பிட்ட தல நேரத்தில் 10:30 மணிக்கு அது கடன் செல்கின்றால் அதே போல கடன் செல்கின்ற அளவுக்கு தினந்தோறும் அதை எடுக்கின்ற பொழுது பல நாட்கள் கழித்து அதை மொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஒத்த சூரிய வெளிச்சத்தில் இந்தியாவுடைய நிலப்பரப்பினை படம் பிடித்தது போன்ற ஒரு அமைப்பு உருவாகும். இது இந்தியாவை முழுமையாக கண்காணிக்கின்ற ஒரு அமைப்பு சார்ந்த செயற்கைக்கோளாகத்தான் இது பயன்பாட்டில் வருகின்றது. நன்றி சார். இணைப்பில் இந்த ராக்கெட் லான்ச் சார்ந்த பல்வேறு விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த விஞ்ஞானி திரு சிவ சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இது தொடர்ந்து மண்ணுடைய ஈரப்பதம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கண்காணிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக இந்த நிலச்சரிவு போன்ற விஷயங்களை கண்டறிவதற்கு அல்லது முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குமா? வர்த்தக ரீதியில் இது போன்ற சிறிய ரக ராக்கெட் லான்ச் என்பது எந்த அளவுக்கு உதவும்? வணக்கம் நேயர்களுக்கு. இன்று வெற்றிகரமாக SSLV என்கின்ற ராக்கெட் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் EOS 8 என்கின்ற செயலோட எடுத்துக்கொண்டு விண்ணில் செல்லுகின்றது. இப்பொழுது 3ஆம் கட்ட ஃபயரிங்ல நடந்துட்டு இருக்கு. இது 3 கட்ட ராக்கெட். 4வது கட்டத்தில் இருப்பது லிக்விட் ஸ்டேஜின் மூலமாக அதனுடைய ஆர்பிட்டையும் அதனுடைய வெலாசிட்டியையும் கரெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள தகுதி கொண்ட இந்த ராக்கெட் குறைந்த செலவில் தனியார்கள் மூலமாக குறைந்த நேரத்தில் தயாரித்து நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கின்ற குலசேகரப்பட்டினத்திலிருந்து விடுவதன் மூலமாக நாம் இந்த ராக்கெட் அனுப்புவதன் மூலமாக இதற்கு உண்டான செலவு மிகவும் குறைவாக இருக்கும். மற்ற நாடுகளை கம்பேர் பண்றப்ப இந்த
ராக்கெட்டும் இந்த சேட்டலைட்டும் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், இதில் 3 வகையான கருவிகள் இருக்கின்றன. ஒன்று எர்த் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராரெட் பேலோடு என்பார்கள். எலக்ட்ரோ ஆப்டிக்கல் அதாவது இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் இருக்கின்ற சீதோஷ்ண நிலையை, பூமியில் நடக்கின்ற சீதோஷ்ண நிலையை 430 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில் இருந்து துல்லியமாக கணித்து நமக்கு வரக்கூடிய சைக்ளோன், நில பேரதிர்வு இதுகளை கண்காணித்து உடனுக்குடன் நமக்கு தகவல் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது பேலோடு வந்து குளோபல் நேவிகேஷன் ரிஃப்ராக்டரி பேலோடு என்று சொல்வார்கள். அதாவது நம்முடைய பொசிஷன் எங்கே இருக்கிறது, சி சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய காற்று அழுத்தம் எவ்வாறு இருக்கிறது, காற்றினுடைய வேகம் எவ்வாறு இருக்கிறது போன்ற தரவுகளை இது துல்லியமாக கண்டறியும். இது 175.5 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோள். இதில் 3 பேலோடுகள் இருக்கின்றன. இதற்கு கூட ஒரு ஸ்பேஸ் கிட்ஸ் என்கின்ற தனியார் நிறுவனங்கள் அமைத்த ஒரு நானோ சேட்டலைட்டும் செல்கின்றது. இந்த நானோ சேட்டலைட்டும் 475 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்து பூமிக்கு வேண்டுகிற தரவுகளை தரும். நான் இதை பார்ப்பது என்னவென்றால், குறைந்த செலவில் குறைந்த நேரத்தில் ஒரு செயற்கைக்கோளை தனியார்கள் உற்பத்தி செய்து விண்ணில் செலுத்தி நிலச்சரிவு, பூமியில் நடக்கின்ற அசம்பாவிதங்கள், இது வெள்ளப்பெருக்கு, சைக்ளோன் இது போன்றவைகளை நாம் துல்லியமாக கண்காணித்து மக்களுக்கு தெரிவிக்க முடியும். இப்பொழுது இருக்கின்ற செயற்கைக்கோள்கள் நம்மளுடைய மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமாக வருகின்றது. இது தனியார்கள் மூலமாக செய்வதன் மூலமாக நமக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து பிரைவேடைசேஷன் முயற்சியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியினுடைய வெற்றிகரமாக நாம் கருதப்படுகிறது. இந்த SSLV-3 என்பது 3வது முறை அனுப்புகின்றோம். இதன் மூலமாக நம்முடைய டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆகின்றது. பிறகு ஆபரேஷனுக்காக நாம் தனியார்களிடம் ஒப்படைக்க தயாராக இருக்கின்றோம். முன்பு கூறியது போல NSIL என்கின்ற நிறுவனம், அதாவது ISRO-னுடைய கிளை நிறுவனம் தனியார்களுடைய தொடர்பு கொண்டு அவர்களுக்கு இதை செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யும். இதன் முக்கியமாக நிலச்சரிவுகளை காணக்கூடிய அளவிற்கு பூமியின் மேல் படுகையில் நடக்கின்ற அதிர்வுகளையும் அதனுடைய போக்குகளையும் கண்காணிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் இதில் இருக்கின்ற கேமராக்கள் அவ்வளவு துல்லியமாக இருக்கும். இந்த முயற்சியும் வெற்றி பெற்றால் இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சியினுடைய ஸ்பேஸ் 4.0 என்கின்ற கட்டத்திற்கு நாம் எடியெடுத்து செல்கின்றோம் என்பது ஒரு கருத்தாக கருதுகின்றேன். ஓகே, இப்போ நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற செயற்கைக்கோள்கள் உதவும் என்று தெரிவித்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து பல்வேறு விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிவசுப்பிரமணியன்.